ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விண்டருக்கு கொள்ளு ரசம் எதமாக இருக்கும் தொண்டைக்கு, எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு கொள்ளை நைட்டே ஊற வச்சிட்டேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு காலையில் எந்திரிச்சு அதை விசில் விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி தெரியும், பருப்பு தண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ அந்த பருப்பு எடுத்து நான் மிக்சியில் போட்டுட்டேன். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கங்க, ரொம்ப அரைக்க வேணாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஒரு குண்டாவில் நம்ம வச்சுக்கலாம். அந்த தண்ணியும் இந்த அரைச்சதும் சேர்த்து நம்ம குண்டாவில் வச்சுக்க போகிறோம். இந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கணும் தண்ணி பதத்துக்கு. ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றினாலும் ரொம்ப கெட்டியாக போயிடும் ரசம். ஸோ நம்ம தண்ணி கொஞ்சம் நல்லாவே தாராளமாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மிக்சியில் நம்ம 2 ஸ்பூன் சீரக மிளகு, பூண்டு, பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நறுக்குன 2 தக்காளியும் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். தக்காளி நீங்கள் 3 கூட போடலாம், 4 கூட போடலாம். நான் 2 தான் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சிருக்கோம். இந்த ஒரு 2 அடி அடித்ததுக்கப்புறம் சும்மா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை போட்டுக்கிறோம். போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். புளி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா புளிக்கு பதிலாக 3-2 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். வாங்க இப்போ தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கரெக்டான எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அளவாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சீரகம் கொஞ்சம் தட்டி போடலாம். நான் அதுலேயே 2 ஸ்பூன் போட்டுட்டேன். ரொம்ப நிறையா போட்டால் கசப்புன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணால் அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூனுன்னு டிவைட் பண்ணி போட்டுக்கங்க. இப்போ கடுகு போட்டு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகாய் நான் 2 போட்டிருக்கேன். ஏன்னா அதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதில் 2 பச்சை மிளகாய், வரமிளகா 2 ஆட் பண்ணி கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம். அப்புறம் அந்த குண்டாவில் நம்ம கொள்ளை கலக்கி வச்சுருந்தோம்னா அதையும் போட்டுக்கலாம். போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாகவே தண்ணி சேர்க்கலாம். இல்லைன்னா பருப்பு குழம்பு மாதிரி ஆயிடும். நமக்கு ரசம் கன்சிஸ்டன்சியில் தான் வேணும். ஸோ அதனால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டாவே போதும் கொள்ளு ரசத்துக்கு. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணுங்கிற தேவையில்லை அந்த பருப்பு. இப்போ மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு கலந்து விட்டுருந்தீங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றிக்கிறது. அதனால் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கொதி வந்ததுன்னா ரசம் ரெடி கைஸ். கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் இரும்பல், தொண்டை வலி, மூக்கில் சளி ஒழுகல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரசம் வெறும் வயிற்றில் குடிங்க. சாப்பாடோடையும் பிசைஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. சளி பூரா நல்லா ஆயிரும். வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க. விண்டர் சீசன், மழைக்காலம் எல்லாத்துக்கும் சளியெல்லாம் கரைச்சிட்டு போயிடும். வாங்க இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.